ஹாய், நம்ம சேனலில் ஆன்லைன் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கோர்ஸ் ரொம்ப அஃபோர்டபுள் ஃபீஸில் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கோர்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபேப்ரிக் பெயிண்டிங் ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் இல்லாட்டி உங்களோட அவுட்ஃபிட்ஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஹாய், இந்த வீடியோவில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கோர்ஸோட சிலபஸ் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்மளோட ஆன்லைன் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கோர்ஸில் என்னென்ன சொல்லித்தரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறப்ப ஃபேப்ரிக் பெயிண்டிங் எந்த பீரியடில் ஸ்டார்ட் ஆச்சு, அதை எப்படி ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணாங்க, அதுக்கப்புறமா எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வேட் ஆகி இப்போ நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அது வரைக்கும் இருக்கிற ஜென்ரலான தியரி பார்ட் இந்த இன்ட்ரொடக்ஷனில் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டீட்டெயில்ஸ். ஃபேப்ரிக் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஃபேப்ரிக்கும் பெயிண்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நிறைய விதமான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா 3D அவுட்லைனர், ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுவோம், கிளிட்டர் அவுட்லைனர்ஸ் யூஸ் பண்ணுவோம், மெட்டாலிக் பவுடர்ஸ், இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மெட்டீரியல் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டைப் ஆஃப் ஃபேப்ரிக் மட்டுமே நம்ம வச்சு யூஸ் பண்ண மாட்டோம். நிறைய டைப் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா பாப்புலின் யூஸ் பண்ணுவோம், சில்க் காட்டன், அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா ரா சில்க், மைசூர் சில்க், ஆர்கான்ஸா, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஃபேப்ரிக்ஸில் ஃபேப்ரிக் பெயிண்டிங்ஸ் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஜென்ரலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா ஃப்ரேமில் எப்படி ஃபேப்ரிக்கை ஃபிக்ஸ் பண்ணுறது. ஒரு இமேஜ் நம்ம பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை நமக்கு ஸ்டேபிளாக ஃபிக்ஸ் ஆகி இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம பெயிண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஃப்ரேம் ஃபிக்ஸிங் எப்படி அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறமா ப்ரீகேர். ஒரு ஃபேப்ரிக்கில் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபேப்ரிக்கை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் ப்ரீகேர் அண்ட் போஸ்ட் கேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ப்ரீகேர் எல்லாமே முடிச்சிட்டதுக்கப்புறமா கலர் கன்சிஸ்டன்சி நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. கலர் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது நம்ம ஒரு பாட்டிலில் பெயிண்ட் இருக்கும். ஸோ அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதே கொஞ்சம் பழைய பெயிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட கன்சிஸ்டன்சி மாறும். ஒரு பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு பெயிண்டோட கன்சிஸ்டன்சி டிஃபர் ஆகும். அதை பொறுத்து நம்ம பெயிண்ட் பண்ண முடியும். ரொம்ப திக்காக இருந்தால் அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கொண்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம். ரொம்ப லிக்விடாக இருக்குன்னா அதை கரெக்டான கன்சிஸ்டன்சி கொண்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கப்புறமா பேட்ச் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபேப்ரிக்லேயும் ஒரு மாதிரி நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்பயுமே பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஃபேப்ரிக்கில் பெயிண்ட் பண்ணுறோமோ அந்த ஃபேப்ரிக்கில் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம பெயிண்டே பண்ணணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இந்த பேட்ச் டெஸ்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ட்ரேசிங் மெத்தட்ஸில் நிறைய டைப் ஆஃப் ட்ரேசிங் இருக்குது. அதாவது ஜென்ரலாக ஷாப்ஸில் கிடைக்கிற டிசைனை நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணுறது. மொபைல் ட்ரேசிங், மொபைலில் ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி அதை நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி பேப்பரில் ட்ரா பண்ணி ஃபேப்ரிக்கில் ட்ரேஸ் பண்ணுறது. அப்படி இல்லாட்டி சிலதை நம்ம டேரெக்டாக மொபைல்லேருந்து ஃபேப்ரிக்கு அப்படியே ட்ரேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரேசிங் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக இருக்கும். இதில் நிறைய மெத்தட்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். அதாவது என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது ட்ரேசிங்க்கு அப்படிங்கிறது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ட்ராயிங் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ட்ராயிங் தெரியல அப்படின்னாலுமே நம்மளால் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ண முடியும். ஓகேங்களா. அதுக்கப்புறமா பேசிக் ஸ்ட்ரோக்ஸ். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ரஷ்ஷே ஹேண்டில் பண்ணது கிடையாது. ஓகேங்களா. ஸோ இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரஷ் எடுக்கிறேன். எனக்கு இதை எப்படி பிடிக்கணும், எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரோக் போடணுன்னே தெரியாதவங்களுக்கு இந்த டாபிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்ட்ரோக்ஸும் பேட்டர்ன்ஸையும் நம்ம பேப்பரில் போடுவோம். ஓகேங்களா. அதாவது ப்ரஷ்ஷை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி எந்த டிகிரியில் நம்ம பிடிக்கணும், பெயிண்டோட கன்சிஸ்டன்சி பேப்பரில் போடுறதுக்கு எந்த மாதிரி இருக்கணும், அது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் நம்ம பேப்பரில் போடுவோம். அதுக்கப்புறமா பேப்பரில் போடும்போது ஃபேப்ரிக்கில் போடும்போது நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பரில் போடுறதுக்கு கலரோட கன்சிஸ்டன்சி லிக்விடியாக இருக்கணும். ஆனால் நம்ம ஃபேப்ரிக்கில் போடும்போது கலரோட கன்சிஸ்டன்சி வேறு மாதிரி இருக்கணும். ஓகேங்களா. ஸோ நம்ம மெயினாக ஃபேப்ரிக் பெயிண்டிங் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ எடுத்த உடனேயுமே ஃபேப்ரிக்கில் போடுறதுக்கு சில ஸ்ட்ரோக்ஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு நாங்கள் பேப்பரில் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு பேசிக்கான ஸ்ட்ரோக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம்.
அதுக்கப்புறமா ஃப்ரீ ஹேண்ட் ஃப்ளவர்ஸ். இந்த ஃப்ரீ ஹேண்ட் ஃப்ளவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதுக்கு வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ண வேண்டியது கிடையாது, ட்ரேசிங் பண்ண வேண்டியது கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம ஃப்ரீ ஹேண்டடாக வந்துட்டு பெயிண்ட் வந்து ப்ரஷில் லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறது தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அவுட்லைன் ப்ராக்டிஸ். அவுட்லைன் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில். நம்ம வந்து எந்த அளவுக்கு பெயிண்டிங்கில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் அவுட்லைன்லேயும் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு 2 hours 3 hours உட்காந்து ஒரு பேரட்டோ ஒரு பீகாக்கோ கிராண்டாக நீங்கள் பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் கொடுக்குற அந்த அவுட்லைனில் தான் வந்துட்டு அந்த பீகாக்கோட ஹோல் ஃபினிஷிங்குமே இருக்கும். ஸோ நம்ம பெயிண்டிங் வந்து எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அவுட்புட் வந்து கொண்டு வரணும். அப்படின்னா அவுட்லைனை நீங்கள் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப தின்னாக இருக்கணும், ஒரு இடத்துல திக்காக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக்ஸில் நம்ம அவுட்லைன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கப்புறமா சிம்பிளான ஒரு பெயிண்டிங். ஸோ இந்த சிம்பிள் பெயிண்டிங் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பெயிண்டிங், மேபி ஒரு கார்ட்டூன் இமேஜாக இருக்கலாம், ஒரு நேச்சுரல் செனரியோவாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். அதில் வந்து சிம்பிளான பெயிண்டிங் மட்டும்தான் இருக்கும், பிளெண்டிங் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு கார்ட்டூன் இமேஜ் மாதிரியான ஒரு பெயிண்டிங் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பிளெண்டிங் அப்படிங்கிறது 2 கலர்ஸை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கொண்டு வரது. இதில் மிக்சிங் அப்படிங்கிறது 2 கலர்ஸையும் பேலட்டில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி இன்னொரு கலர் கொண்டு வர்றது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ மேலே ஒரு லேயர் ஆஃப் கலர், கீழே ஒரு லேயர் ஆஃப் கலர். ஸோ இந்த 2 கலரையும் மெர்ஜ் பண்ணி ஒரு நியூவாக ஒரு ஷேடு, நியூவாக ஒரு அவுட்புட் கொண்டு வருவோம். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பிளெண்டிங். இந்த பிளெண்டிங் வந்து நம்ம 2 டைப்பாக பண்ணுவோம். ஒன்று வந்து வெட் ஆன் வெட் ஸ்டைலில் பண்ணுவோம், இன்னொன்று வந்து ட்ரை பிளெண்டிங். இந்த 2 பிளெண்டிங்குமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளெண்டிங் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு நிறைய ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் வந்து நீங்கள் பண்ண முடியும். பிளெண்டிங் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் பண்ணுற பெயிண்டிங் வந்து ஒரு கார்ட்டூன் இமேஜ் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு நேச்சுரல் லுக்கு, ஒரு 3D லுக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நம்ம பிளெண்டிங் வந்து அப்ளை பண்ணியே ஆகணும். ஓகேங்களா. ஸோ அதனால் பிளெண்டிங் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து டாப் டு பாட்டம் உங்களுக்கு நாங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பிளெண்டிங் முடிச்சதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளாரல் பெயிண்டிங்ஸ். சிம்பிளான ஒரு ஃப்ளவர்லேருந்து, ஓகேங்களா, ஒரு 2D ஃப்ளவர்லேருந்து நிறைய டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம இதில் லேர்ன் பண்ணிக்க போகிறோம். அது வந்து ஒரு 2D லுக்லேயும் இருக்கும், ஒரு 3D லுக்லேயும் இருக்கும். ஓகேங்களா. அதாவது ஒரு கார்ட்டூன் எஃபெக்ட்லேயும் நமக்கு அந்த ஃப்ளவர் இருக்கும், அதுவே ஒரு நேச்சுரல் எஃபெக்ட்லேயும் நம்ம எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத ஃப்ளாரல் பெயிண்டிங்ஸில் பார்ப்போம். நியர்லி வந்துட்டு ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாரல் பெயிண்டிங்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. இதை தவிர்த்து மற்ற டைப் ஆஃப் ஃப்ளாரல் பெயிண்டிங்ஸுக்கான ஐடியாஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா கலம்கரி பெயிண்டிங். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலான ஒரு டாபிக்ஸ். இதுக்கப்புறம் வரப்போகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ஸ். இது பார்த்திங்கன்னா கலம்கரி ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங். ஓகேங்களா. ஸோ இந்த கலம்கரி ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்கை பற்றி தியரி கிளாஸ், அதாவது இந்த கலம்கரி பெயிண்டிங்னா என்ன, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, அது ஃபர்ஸ்ட் வந்து எந்த பீரியடில் ஸ்டார்ட் ஆச்சு, அதை எப்படி வந்து ஃபேப்ரிக்கில் அப்ளை பண்ணாங்க, ஸோ இப்போ வந்து அது எந்த மாதிரி நம்ம வந்துட்டு ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிருக்கோம் அப்படிங்கிற எல்லாமே வந்துட்டு இந்த தியரி கிளாஸில் இருக்கும். அண்ட் கலம்கரி பெயிண்டிங்கில் பார்த்துட்டிங்கன்னா 2 டைப் ஆஃப் கலம்கரி பெயிண்டிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2லேயுமே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நாங்கள் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி காட்டுவோம். அதுக்கப்புறமா மற்ற டைப் ஆஃப் கலம்கரி பெயிண்டிங்ஸ், அதாவது 2 டைப்லேயுமே ஒரு டைப்பில் ஒரு பெயிண்டிங்கும் செகண்ட் டைப்பில் ஒரு பெயிண்டிங்கும் இருக்கும். அதை தவிர்த்து மற்ற பெயிண்டிங்ஸ் எல்லாமே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பிச்வாய் பெயிண்டிங். ஸோ இந்த பிச்வாய் பெயிண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு ஃபேப்ரிக்கில் பிச்வாய் பெயிண்டிங் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ பிச்வாய் பெயிண்டிங்கை பற்றின தியரி கிளாஸ், அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதில் நீங்கள் கிளியராக லேர்ன் பண்ணிப்பீங்க. பிச்வாய் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 to 3 டாபிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். லோட்டஸ், கவ், கிருஷ்ணர், இவங்க 3 பேர் மட்டும்தான் வந்துட்டு பிச்வாய் தீம்லேயே இருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பிச்வாய் ஸ்டைலில் ஒரு கவ், அதுக்கப்புறமா கிருஷ்ணர் வந்து அவரோட ஹேண்டில் ஃப்ளூட் வச்சுருக்கிற மாதிரியான ஒரு பெயிண்டிங். இதில் வந்து கிருஷ்ணரோட ஸ்கின் டோன் நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ராதாராணி, அவங்க கையில் வந்து பீகாக் ஃபெதரோ இல்லை லோட்டஸோ இருக்கிற மாதிரியான ஒரு பெயிண்டிங் நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ணி நிறைய டிசைன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்துட்டு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் வந்து நாங்கள் இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம். ஸோ இதுதான் வந்து பிச்வாய் பெயிண்டிங். ஓகேங்களா.
ஸோ பிச்வாய் பெயிண்டிங்க்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்துட்டிங்கன்னா மதுபானி பெயிண்டிங். ஸோ மதுபானி பெயிண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஸோ அதை பற்றின ஒரு தியரி கிளாஸ் அண்ட் மதுபானி ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்லேருந்து ஒரு பெயிண்டிங், அதுக்கப்புறம் மற்ற டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணிவிடுவோம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா வார்லி ஆர்ட் பெயிண்டிங். இதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது கலம்கரி பிச்வாய் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மதுபானியும் வார்லியும் ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப குட்டி டாபிக். ஓகேங்களா? ஸோ அதை பற்றின ஒரு தியரி கிளாஸ், அதில் ஒரு ஸ்டைல் பெயிண்டிங், அதுக்கப்புறமா மற்ற டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி பெயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸ் நாங்கள் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா மியூரல் பெயிண்டிங். இது வந்து ஓரளவு பெரிய டாபிக். ஓகேங்களா? ஸோ இந்த மியூரல் பெயிண்டிங் வந்து எங்கே ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ இதை வந்து மியூரல் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க, கேரளா மியூரல் பெயிண்டிங் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? மற்ற பெயிண்டிங்க்கும் இந்த பெயிண்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நீங்கள் இந்த பெயிண்டிங்கை பார்த்த உடனேவே இது வந்து மியூரல் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து அவங்க யூஸ் பண்ணுற அந்த கலர் டிஃப்ரென்ஸு பிளெண்டிங்கில் வந்துட்டு நமக்கு அது பார்த்த உடனேயுமே வந்துட்டு இது மியூரல் டைப் ஆஃப் பெயிண்டிங் அப்படின்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றின ஒரு தியரி கிளாஸ் இருக்கும். ஸோ இது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, இது எப்படி எவால்வேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றின தியரி கிளாஸஸ் இருக்கும். அதுக்கப்புறமா பேசிக் எலமெண்ட்ஸ். இப்போ மியூரல் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கும். ஆனால் அந்த பெயிண்டிங்ஸில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பேசிக்கான சில எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதாவது எல்லா பெயிண்டிங்லேயுமே காமனாக இருக்கிற ஒரு எலமெண்ட் இருக்கும். அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம அதை லேர்ன் பண்ணிப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா மியூரல் ஸ்டைலில் லோட்டஸ், பீகாக், அன்னம், பேரட், மியூரல் ஸ்டைலில் அனிமல்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் வந்து இந்த மாதிரி நிறைய லைனாக மென்ஷன் பண்ணியிருக்கனால ரொம்ப பெரிய டாபிக், ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறது கிடையாது. இதில் நான் வந்து ஒரு பீகாக் வந்து உங்களுக்கு நான் பெயிண்ட் பண்ணி காமிச்சிட்டு, அன்னம், பேரட் இது எல்லாத்துக்குமே நான் வந்து உங்களுக்கு கலர்ஸோட ஷேட்ஸும் எப்படி பண்ணணுங்கிற மெத்தட் சொல்லிவிட்டு அப்படின்னா நீங்களே ட்ரை பண்ணலாம். அவ்வளோ ஈஸி. நான் ஜஸ்ட்டு ஒரு கலரில் ஒரு சாம்பிள் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா டாபிக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ பீகாக் அப்படின்னா நம்ம ப்ளூ ஷேடில் பண்ணுவோம், அன்னம் அப்படிங்கிறப்ப எல்லோ ஆர் பிங்க் ஷேடில் பண்ணுவோம், பேரட் அப்படிங்கிறப்ப க்ரீன் ஷேட், அனிமல்ஸ்ன்ட்டு வரும்போது இப்போ நம்ம எலஃபென்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு க்ரே இல்லைனா ஒரு பிளாக் ஷேடில் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து ஒன்று தான். நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பிளெண்டிங் வந்து நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து நான் ஒர்க் பண்ணியே காட்ட வேண்டியதில்லை. ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஓரலாக டிக்டேட் பண்ணாலே நீங்கள் வந்துட்டு பெயிண்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். ஸோ பிளெண்டிங் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி லேர்ன் பண்ணி பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு லோட்டஸ் மட்டும் நான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன். அதை வச்சு நீங்கள் வந்து எல்லாமே பெயிண்ட் பண்ணிடலாம். நான் வந்து அதுக்குன்ட்டு லோட்டஸ் மட்டும்தான் பெயிண்ட் பண்ணி காமிப்பேன்ட்டு இல்லை. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு லோட்டஸ் பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்துட்டு நான் உங்களுக்கு வேறு ஒரு இமேஜ் கொடுக்குறேன். அந்த இமேஜில் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஃபார்முலா, அதை வந்து நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்களே வந்து பெயிண்ட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் வந்து தான் மியூரல் பெயிண்டிங். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா ஃபேஸ் பெயிண்டிங்ஸ் இருக்கும். மியூரலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு கதகளி டான்சர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு விநாயகர் இருப்பார். ஸோ நிறைய காடோட ஃபேஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் பேசிக் லெவலில் நம்ம வந்துட்டு இதில் லேர்ன் பண்ணிப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா மற்ற டிசைன்ஸ் எல்லாம் எப்படி பெயிண்ட் பண்ணுறது. இப்போது கேரளா மியூரல் ஸ்டைல்லே பார்த்திங்கன்னா பீகாக் வந்து நம்ம வந்து 2 மெத்தடில் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒன்று நார்மலான ஒரு பர்ஷியன் ப்ளூ ஷேடில் பண்ணுவோம், அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா டீல் ப்ளூ ஷேடில் பண்ணுவோம். ஸோ எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம். நம்ம யூஸ் பண்ணுற கலர்ஸும் ஷேட்ஸ் மட்டும்தான் வேறையாக இருக்குமே தவிர மெத்தட் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ அதனால் மற்ற டிசைன்ஸ் எல்லாம் எப்படி பெயிண்ட் பண்ணுறது, அதில் வந்து என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஷேட் நம்பர், அது எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தாஞ்சூர் பெயிண்டிங். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ஆர்ட் ஒர்க் வந்து தாஞ்சூர் பெயிண்டிங். ஆக்சுவலாக தாஞ்சூர் பெயிண்டிங் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு போர்டில் பண்ணக்கூடிய ஒர்க்கு. ஸோ அந்த போர்டில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து மக் ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு மேலே வந்துட்டு கோல்டு ஃபாயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி ஒரு கிராண்டான ஒரு பெயிண்டிங் தான் வந்துட்டு தாஞ்சூர் பெயிண்டிங். ஸோ அந்த தாஞ்சூர் பெயிண்டிங்கை நம்ம ஃபேப்ரிக்ஸில் வந்துட்டு எப்படி ரெப்ளிகேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றின தாஞ்சூர் பெயிண்டிங் பற்றின ஒரு சின்ன தியரி கிளாஸ் இருக்கும். தாஞ்சூர் பெயிண்டிங்கில் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு லேம்பில் ஸ்டார்ட் பண்ணி
காட் அண்ட் காடஸ் வரைக்குமே தாஞ்சூர் பெயிண்டிங்கில் நம்ம நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளூட் கவர் ஆகும், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வீணை வந்து கவர் ஆகும், அதுக்கப்புறம் உங்களுக்கு லேம்ப், அதாவது நார்மலாக வந்துட்டு ஒரு விளக்கும் 3D எஃபெக்டில் எப்படி பண்ணுறது, அதவே ஃபாயில் ஃபினிஷிங்கில் எப்படி பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான வேரியேஷன்ஸில் நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. லோட்டஸ், கவ் அண்ட் காஃப், ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி வந்து இருக்கிற மாதிரியான ஒரு பெயிண்டிங்ஸ். அதுக்கப்புறமா நந்தி அவங்களோட ஷேடிங்ஸ், அதாவது நான் முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி நான் வந்து இவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்கனால ரொம்ப பெரிய டாபிக் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்க வேண்டாம். இதில் நான் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். இப்போ பீகாக் அப்படிங்கிறப்ப நம்ம ப்ளூ ஷேடில் பண்ணுவோம், பேரட் அப்படிங்கிறப்ப க்ரீன் ஷேடில் பண்ணுவோம், அன்னம் அப்படிங்கிறப்ப எல்லோ ஆர் பிங்க் ஷேடில் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம பண்ணக்கூடிய பெயிண்டிங்கும் மெத்தடும் ஒன்று தான், ஆனால் நம்ம சூஸ் பண்ணுற ஷேட்ஸ் தான் வந்து வேறு வேறு. ஓகேங்களா? ஸோ நான் ஒரு ஷேட்லேயும் வந்துட்டு ஒன்று வந்து நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பீகாக்கு, பேரட், அன்னம், எலஃபண்ட், ஹார்ஸ், டான்சிங்கல், இந்த டான்சிங்கல் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அவங்களோட ஃபேஸு அண்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எப்படி ஷேட் பண்ணுறது அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இதை தவிர்த்து இப்போ பீகாக், பேரட், அன்னம், இந்த ஹார்ஸ், எலஃபெண்ட் எல்லாம் தவிர்த்து நிறைய டாபிக்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு இதில் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு அதர் டாபிக்ஸ் அப்படிங்கிறப்ப தாஞ்சூர் பெயிண்டிங்லேயே உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அதில் செகண்ட் செட் ஆஃப் டாபிக் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டோன் ஃபிக்ஸிங். தாஞ்சூர் பெயிண்டிங்கில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்துட்டிங்கன்னா கோல்டு கலர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஒரு 100% பெயிண்டிங்கில் 50% மட்டும்தான் நம்ம கலர்ஸ் ஆட் பண்ணுவோம். பேலன்ஸ் இருக்கிற 50%ல் நம்ம கோல்டு ஒர்க், 3D ஒர்க், ஸ்டோன் ஒர்க் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஸ்டோன் ஃபிக்ஸிங் எப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா சிங்கிள் பீட் அண்ட் சீக்வன்ஸ் ஃபிக்ஸிங். நிறைய பேர் வந்துட்டு ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ்ஸுக்கு நம்ம ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இதே ட்ரெண்டிங்காக வந்துட்டு ஒரு பெயிண்ட் பண்ணுறாங்க, ஒரு ஃப்ளவர் பெயிண்ட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு பேர்ட்ஸு, ஒரு நேச்சுரல் சீனரியோஸ் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல நிறைய பேர் ஆரி ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் ஆரி ஒர்க் தெரியாது, ஆனால் எனக்கு அந்த இடத்துல பீட்ஸோ சீக்வன்ஸோ ஸ்டிச் பண்ணால் என்னோடய பெயிண்டிங் வந்து இன்னும் என்ஹான்ஸ்டாக தெரியும் அப்படிங்கிறவங்களுக்காக சிங்கிள் பீடு அதுக்கப்புறமா சீக்வன்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் இதில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா 3D அவுட்புட். இப்போ நம்ம நார்மலாக பண்ணுற பெயிண்டிங் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு 2Dயாக தான் இருக்கும். அதுவே 3Dனா நம்ம வந்து எம்போஸ்டு ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு 3D அவுட்லைனர்ஸ் வச்சு அதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணி ஒரு பீகாக் அப்படின்னா அந்த பீகாக்கை 2Dயில் போடும்போதும் 3Dயில் போடும்போதும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதில் 3D அவுட்புட் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா ஃபாயில் ஃபினிஷிங். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாஞ்சூர் பெயிண்டிங் அப்படிங்கிறது ரியலாக கோல்டு ஒர்க்கில் பண்ணக்கூடிய ஒரு பெயிண்டிங்ஸ். ஓகேங்களா? அந்த தாஞ்சூர் பெயிண்டிங் நீங்கள் பார்த்தீங்கனாலே 22 கேரட் ஆர் 24 கேரட் கோல்டு ஃபாயில் ஷீட்டை வந்துட்டு மக் ஒர்க் மேலே ஃபிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த எஃபெக்டை நம்ம அப்படியே ஃபேப்ரிக்கில் கொண்டு வரணும், அந்த கோல்டன் எஃபெக்டும் அந்த கிளிட்டர் எஃபெக்டை நம்ம அப்படியே ஃபேப்ரிக்கில் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம ஃபாயில் ஃபினிஷிங்கிற ஒரு டாபிக் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபாயில் ஃபினிஷிங் பண்ணும்போது நம்ம நார்மலாக பண்ணியிருக்கிற பெயிண்டிங்கே இன்னும் வந்து என்ஹான்ஸ்டாக நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா சாரீ பார்டர்ஸ் பெயிண்டிங். இப்போது வந்துட்டு நீங்கள் நிறைய இன்ஸ்டாலேயோ இல்லை மற்ற எந்த சோஷியல் மீடியாஸ்லையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் சாரியோட பார்டர்ஸில் வந்து பெயிண்ட் பண்ணி வியர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது நார்மலாக பெயிண்டிங் தெரிஞ்சிட்டா போதும், அந்த சாரீ பார்டர்ஸில் நம்ம எந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி எப்படி ட்ரேஸ் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னா சாரீ பார்டர் பெயிண்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். அதே மாதிரி தான் நெக்லைன் டிசைன்ஸும். நெக்லைன் டிசைன்ஸ் அப்படிங்கிறப்ப இப்போ சாரியில் ஒரு பீகாக் மோட்டிஃப் இருக்குது. ஸோ அந்த பீகாக் மோட்டிஃபை நீங்கள் ஸ்லீவ்ஸில் போட்டுட்டீங்க. பட் நெக்லைனில் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த பீகாக்கவே நெக்லைனுக்கு தகுந்த மாதிரி குட்டியாக மாடிஃபை பண்ணி அது கூட நம்ம கொடி பேட்டர்ன்ஸ், அரும்பு பேட்டர்ன்ஸ், குட்டி குட்டி லோட்டஸ் எல்லாமே போட்டு நம்ம வந்து அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு நெக்லைன் வந்து டிசைன் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒரு டிசைனுக்கும் நம்ம எந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம், அந்த நெக்லைனை நம்ம வந்து எப்படி ஃப்ரண்ட் நெக்லையும் பேக் நெக்லையும் ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக வந்து நம்ம இதில் லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு தாஞ்சூர் பெயிண்டிங்கோட கண்டினியூவேஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா பெயிண்டிங் ரிலேட்டடான ஒர்க். அதாவது
நம்ம என்னென்ன டைப் ஆஃப் பெயிண்டிங் இருக்குது, அதில் வந்து நீங்கள் என்னென்ன லேர்ன் பண்ணிப்பீங்க அப்படிங்கிற டாபிக்ஸ் பார்த்துட்டோம். இப்போது சிலபஸில் லாஸ்ட்டு ஒரு செட் ஓகேங்களா, அதாவது பெயிண்டிங் எல்லாமே முடிச்சாச்சு. அடுத்து என்ன, நீங்கள் வந்து எல்லா பேசிக்ஸுமே லேர்ன் பண்ணிட்டீங்க, எல்லா பெயிண்டிங்ஸுமே லேர்ன் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன அப்படிங்கிறப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் மார்க்கிங் வந்து லேர்ன் பண்ணிப்போம் ஓகேங்களா. ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி மார்க் பண்ணணும், இல்லைன்னா கிளைண்ட்டோட டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி வந்துட்டு ப்ளவுஸில் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக இதில் லேர்ன் பண்ணிப்போம். அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 டைப் ஆஃப் ப்ளவுஸ் மார்க்கிங் இருக்கும். நார்மலாக ஒரு யூ நெக் இருக்கிற மாதிரியான ப்ளவுஸும் போட் நெக். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு போட் நெக்கில் பேக் நெக் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் உங்களுக்கு 2 டைப் ஆஃப் ப்ளவுஸ் மார்க்கிங்குமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா வந்துட்டு வேரியஸ் ஃபேப்ரிக்ஸில் எப்படி பெயிண்ட் பண்ணுறது, அதாவது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கிளாஸில் டுட்டோரியல்ஸ் பார்த்து இப்போது நீங்கள் வீடியோஸ் பார்த்து லேர்ன் பண்ணுறீங்க இல்லைங்களா. ஸோ அப்போ வந்துட்டு பாப்புலின் ஃபேப்ரிக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து பாப்புலின் ஃபேப்ரிக்கில் இருக்கும். ஆனால் கிளைண்ட் வந்து உங்களுக்கு பாப்புலின் ஃபேப்ரிக்கில் தான் வந்து ப்ளவுஸ் மெட்டீரியலோ சாரீ மெட்டீரியலோ ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கவே முடியாது. ஸோ கிளைண்ட் வந்து நமக்கு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு சில்க் ஃபேப்ரிக்காக இருக்கும், இல்லைனா ரா சில்க் ஃபேப்ரிக்காக இருக்கும். சில்க் ஃபேப்ரிக்லேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்க் காட்டன், பியூர் சில்க், பனாரசி சில்க், மைசூர் சில்க், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஃபேப்ரிக்லேயும் நம்ம சின்ன சின்ன டெக்னிக்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ பாப்புலின் ஃபேப்ரிக்கில் வந்துட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது ஒரு டெக்னிக்ஸ் இருக்கும். அதவே வந்துட்டு நீங்கள் ஒரு சில்க் காட்டன்லேயோ இல்லை ஒரு சில்க் ஃபேப்ரிக்லேயோ நீங்கள் பெயிண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பாப்புலினில் எப்படி பண்ணீங்களோ அதவே வந்துட்டு நம்ம சில்க் ஃபேப்ரிக்கில் பண்ணோம் அப்படின்னா செட் ஆகாது. ஸோ அந்த சில்க் ஃபேப்ரிக்கில் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில ட்ரிக்ஸும் இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணால் மட்டும்தான் அந்த சில்க் ஃபேப்ரிக்கில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் ஓகேங்களா. அதுக்கப்புறமா சாம்பிள் ப்ளவுஸ் டிசைனிங் அண்ட் ட்ரேசிங் அண்ட் பெயிண்டிங். இப்போ வந்துட்டு ஒரு ப்ளவுஸு ஒரு சாரீ ஓகேங்களா. ஸோ அந்த சாரியில் இருக்கிற டிசைன் தான் வந்து கிளைண்ட் கேட்குறாங்கன்னா ஸோ அந்த டிசைனை நம்ம எப்படி எடுத்து ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி, அதாவது ப்ளவுஸோட சைஸுக்கு தகுந்த மாதிரி எப்படி வந்து அந்த டிசைனை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி பெயிண்ட் பண்ணி அந்த ப்ளவுஸை எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும் உங்களுக்கு இதில் கம்ப்ளீட்டாக வந்து சொல்லி கொடுத்துருவோம். ப்ளவுஸ் டிசைனிங் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு டேசிலும் இதில் இன்க்ளூட் ஆகும். டேசில் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, ப்ளவுஸில் நம்ம டைப் பண்ணுற பேக் நாட். அந்த நாட்டில் வந்து நிறைய பேர் வந்துட்டு ரெடிமேட் டேசில்ஸ் வந்து பண்ணுவோம். இப்போது நம்ம பெயிண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பெயிண்டிங்கை வச்சே வந்து நம்ம எப்படி டேசில் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்துட்டு பேங்கிள்ஸ், ஹிப் பெல்ட் வந்து பார்ப்போம். பேங்கிள், ஹிப் பெல்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பேங்கிளையும் ஹிப் பெல்ட்டையும் நம்ம எப்படி மெஷர் பண்ணி மார்க் பண்ணணும் அந்த டெக்னிக்ஸ் மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறமா போஸ்ட் கேர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் ப்ரீ கேரும் போஸ்ட் கேரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரீ கேர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். இப்போ போஸ்ட் கேர், அதாவது பெயிண்டிங் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த ப்ளவுஸுக்கு என்னென்ன கேர் கொடுக்கணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ஐடியாஸுமே இதில் நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா ப்ரைஸ் ஃபிக்ஸிங். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு பெயிண்ட் பண்ணுறீங்க ஒரு கிளைண்ட்டுக்கு. ஸோ நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு என்ன சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் இதில் கொடுத்துருவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு பேசிக் ஐடியா தான். நீங்கள் பிகினராக இருக்கும்போது ஒரு ப்ரைஸ் இருக்கும், நீங்கள் ஒரு 6 months ட்ரெயின் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு விதமாக ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா வந்துட்டு நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்க, உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸிங் இருக்குது. அண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸிங் பொறுத்த வரைக்கும் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் ப்ரைஸும், ஒரு ஷாப் வச்சு நம்ம பண்ணி கொடுக்கும்போது அதுக்கு ஒரு டைப் ஆஃப் ப்ரைஸும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதை பற்றின கிளியரான ஒரு தியரி கிளாஸ் வந்து நாங்கள் இதில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் பெயிண்டிங்கில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து ரெக்டிஃபை பண்ணவே முடியாது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை மற்ற எந்த ஒர்க்காக இருந்தாலுமே அது ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ரிப்பீட் பண்ணலாம். ஆனால் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேக்ஸிமம் வந்துட்டு கரெக்ட் பண்ணவே முடியாது ஓகேங்களா. அதுவே நீங்கள் ஒரு டார்க் ஷேடில் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் அது அகெயின் வேறு ஏதாவது வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் வராமல் எப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு பெயிண்டிங்கை வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறதான ஐடியாஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு கொடுத்துருவோம்.
அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு பேசிக்ஸ் எல்லாமே பழகிட்டீங்க, ப்ளவுஸில் வந்து பெயிண்டிங் பண்ணியும் பழகிட்டீங்க. அடுத்து உங்களோட பிஸ்னஸை எப்படி நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது. இப்போ கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, உங்களுக்கான செல்ஃபாக வந்துட்டு ப்ளவுஸும் நீங்கள் போட்டிங்க, ப்ராஜெக்ட்ஸு, எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க. ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கிறது, நீங்கள் கற்றுக்கிட்டதை எப்படி ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறது, சோஷியல் மீடியாஸ் எல்லாம் எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம், அது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்டர்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த ஆர்டர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், கிளைண்ட்ஸ் வந்து எந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க, அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஜென்ரலான டாபிக்ஸ் எல்லாமே இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்கும். இப்போ இது வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா எக்ஸாம்ஸ் இருக்கும். இந்த இடத்துல நான் வந்து எக்ஸாம் வந்து நான் கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட்லி ஆன்லைன் கிளாஸ். ஆன்லைன் அப்படிங்கிறதுலையும் லைவ் செஷன் கிடையாது, ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் தான். ஸோ நான் உங்களுக்கு கிளாஸஸ் அனுப்பிச்சிருவேன். நீங்கள் உங்களோட டைம், அதாவது ஃப்ரீ டைம்லையோ இல்லை ஃப்ளெக்சிபிள் டைம்லையோ நீங்கள் வந்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அனுப்புவீங்க. அதாவது நீங்கள் பண்ண ஒர்க்கை ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவாக தான் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுவீங்க. அந்த ஃபோட்டோ வச்சு இது வந்து நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்ட்டு என்னால் வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் வந்து இதெல்லாமே முடிச்சுட்டு வெளியில் கிளைண்ட்டுக்கிட்ட ஒரு ப்ளவுஸ் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா நீங்கள் எங்கே லேர்ன் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அண்ட் அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு அவங்கவுங்களோட ஒர்க்கே போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்துட்டு கூகுளிலேருந்து இது நான் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் எல்லா டாபிக்ஸும் லேர்ன் பண்ணதுக்கப்புறமா ஒரு லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணி அந்த லைவ் செஷனில் நான் கொடுக்குற டாப்பிக்கை வந்து நீங்கள் என் முன்னாடி பெயிண்ட் பண்ணி காட்டணும். ஓகேங்களா. ஸோ லைவ் வீடியோ காலில் அப்போ வந்து எனக்கு தெரியும், ஸோ இவ்வளோ நாள் இவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, இது இவங்களோட ஒர்க் தான் அப்படிங்கிறத வந்துட்டு என்னால் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். உங்களோட ஒர்க்குக்கு என்னால் வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ், எக்ஸாம்ஸ் இது எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். சர்டிஃபிகேட் இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டால் சர்டிஃபிகேட்டுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் கிடையாது. இப்போ கிளைண்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்டு எந்த கிளைண்ட்டும் ஆர்டர் பண்ண மாட்டாங்க. உங்களோட ஒர்க் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு உங்களோட ஒர்க்கை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி அந்த ஒர்க் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் எந்த கிளைண்ட்டாக இருந்தாலும் ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இருந்தாலும் சர்டிஃபிகேட் நான் வந்து எதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப். ஓகேங்களா. மற்றபடி சர்டிஃபிகேட்டை விட உங்களோட ஒர்க் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, அதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அவுட்புட் கொண்டு வரீங்க அப்படிங்கிறதுல தான் வந்துட்டு கிளைண்ட் வந்து நம்பி உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா கன்க்ளூஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ரேண்டமாக வந்துட்டு எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வீடியோ செஷனில் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபேப்ரிக் பெயிண்டிங் கோர்ஸோட கம்ப்ளீட் சிலபஸ். ஓகேங்களா. ஸோ கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் தான். நான் உங்களுக்கு கிளாஸஸோட லிங்க்ஸ் வந்து அனுப்பிச்சிடுவேன். நீங்கள் அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணிடலாம். நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இன்கேஸ் நான் வந்து ஓரலாக எக்ஸ்பிளைன் பண்ணியும் உங்களுக்கு அந்த டவுட் வந்து கிளியர் ஆகலை அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் 15 days ஒன்ஸ் வந்து லைவ் செஷன் இருக்கும். ஸோ அந்த லைவ் செஷனில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். லைவ் செஷனுக்கு முன்னாடி நாள் வந்து நான் உங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஸோ இந்த டைமில் லைவ் செஷன் இருக்கும். ஸோ அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் லைவ் செஷன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நான் முன்னாடியே கேட்டுப்பேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நான் லைவாக வந்து ஒர்க் பண்ணி காட்டுவேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி பிகினர் ஃப்ரெண்ட்லி. எனக்கு வந்து கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் எனக்கு இதில் பேசிக் நாலேஜே இல்லை அப்படிங்கிறவங்க கூட தாராளமாக இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸாக மட்டும் இல்லாமல் இது வந்து கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். அண்ட் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ளவுஸில் தான் வந்து பெயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ப்ளவுஸையும் தாண்டி இப்போ நிறைய கிட்ஸ் வந்து அவங்களோட பட்டுப்பாவாடைகளில் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாய்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட ஷர்ட்டில், குர்த்தாவில் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை வந்து அப்ளை பண்ணி நிறைய
கிஃப்ட் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஐடியாஸுமே வந்துட்டு நாங்கள் இதில் உங்களுக்கு கொடுத்துருவோம். நிறைய பேர் வந்து இப்போ ரிட்டன் கிஃப்ட்டில் வந்துட்டு ரொம்ப கிராண்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ண ஏதாவது ஒரு மெட்டீரியல்ஸை வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு இந்த கோர்ஸை லேர்ன் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கோர்ஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ஃபீஸில், பிகினர் ஃப்ரெண்ட்லி. இந்த கோர்ஸுக்கான டியூரேஷன் பார்த்துட்டிங்கன்னா 6 months வரைக்கும் நீங்கள் இதை லேர்ன் பண்ணிக்கலாம். 6 monthsக்கு அப்புறம் உங்களுக்கு லைஃப் டைம் வாட்ஸ்அப் சப்போர்ட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். எப்போ எந்த டவுட் அப்படின்னாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு என்னோடய ஃபேப்ரிக் பெயிண்டிங் கோர்ஸோட சிலபஸை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எந்த ஒரு பாயிண்ட்டுமே வந்து நான் ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்துட்டு கிளியர் கட்டாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு உங்களுக்கு நம்ம இப்போ பார்த்த டாபிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும், இல்லை இன்னும் கிளியராக ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும், கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னாலும் உங்களோட சீட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேப்ரிக் பெயிண்டிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணலான் இருக்கோம். கண்டிப்பாக வீட்டிலிருந்தே ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவும் இந்த சேனலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.